أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا. أولئك مأواهم جهنم ولا يجدون عنها محيصا. والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. وعد الله حقا ومن أصدق من الله قيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم. صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 336வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 117, 118, 119 மூன்று வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஷைத்தான் தன்னிடத்திலே உரையாடிய உரையாடலை பற்றி உண்டான செய்தியை அல்லாஹு தஆலா பதிவு செய்து காண்பித்தான். பொதுவாக சிலைகள் எல்லாம் யார் தாங்க? ஷைத்தான் தான். இன் யதுஊன மின் தூனிஹி இல்லா இனாஸா வ இன் யதுஊன இல்லா ஷைத்தானம் மரீதல் லஅனஹுல்லாஹ். அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட எந்த கட்டளைகளுக்கும் கட்டுப்படாத ஷைத்தானைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார்கள். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னான். சொன்ன உடனே ஷைத்தான் சொன்னா வகால லஅத்தகிதன்ன மின் இபாதிக நஸீபம் மஃபூரூலா. யா அல்லாஹ், என்னை நீ சபிச்சிட்ட, என்னை நீ தூக்கி எறிஞ்சிட்ட. உன்னிட்ட ஒரு சின்ன செய்தியை உன்னிட்ட நான் சொல்லுகிறேன். உன்னை எப்படி மனிதர்கள் கடவுளாக வணங்குகிறார்களோ அதுபோல மனிதர்களில் சில பகுதியினர்களை என்னை வணங்கக்கூடியவர்களாக நான் பெற்றுக்கொள்வேன். என்ன செஞ்சான்? சைத்தான் சொன்னான். அதையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றி கொடுத்துட்டான். இன்னைக்கு வணங்குறது பூரா யார் தாங்க? உலகத்தில் உண்டான அத்துணை அல்லாஹ் அல்லாத அத்துணை கடவுள்களும் யார் தான்? சைத்தான் தான். அதுக்கு அவங்க 1008 பெயர் வைத்துக் கொண்டாலும் அதை யாரைத்தான் வணங்குறாங்க? அவங்க சைத்தானைத்தான் வணங்குறாங்க. அன்றைக்கு சைத்தான் அல்லாஹ்விடத்துல சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா சைத்தானுக்கு என்ன செஞ்சான்? உறுதிப்படுத்தி கொடுத்துட்டான். சரி, அடுத்து சைத்தான் சொன்னா வல உதில்லன்னஹும், அவர்களை நான் என்ன செய்வேன்? நான் வழிகெடுப்பேன். எப்படி வழிகெடுப்பேன்? லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். நேரான பாதை இதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரான பாதையில் அவங்க போக விடாம குறுக்க வந்து என்ன செய்வேன்? நான் உட்கார்ந்துக்குவேன். குறுக்க வந்து என்ன செய்வேன்? நான் உட்கார்ந்துக்குவேன். உட்கார்ந்துட்டதுனால அவனுக்கு என்ன செய்யலாம்? ஹிதாயத் என்கிற அந்த நல்ல வழி விட்டுட்டு என் வழியான லலாத்தில் பக்கம் என்ன செய்வான்? அவன் போயிடுவான். அடுத்து சைத்தான் சொன்னான் வல உமன்னி என்னகும், அவர்களுக்கு ஊசலாட்டங்களையும் ஆசாபாசங்களையும் என்ன செய்வேன்? நான் போடுவேன். என்ன மனுஷனுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, மனுஷனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, ஆதமனுடைய மக்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. 2 விஷயங்கள் மட்டும் உண்டான வயசு குறையில அது வயசு என்ன செய்யணும்? இளமையாகிக்கிட்டே போகுதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயசு எத்தனைங்க?
65. ஆசை என்னங்கன்னு கேட்டா 18 வயசுனுடைய ஆசை என்ன சொல்றாரு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்னு ஹிர்ஸ், ஒன்னு என்னதுங்க, பேராசை. என்னதுங்க, பேராசை. மனுஷனுக்கு பேராசை என்ன செய்யாதுங்க, குறையவே குறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயசு ஆகுது, ஆனா பேராசைக்கு மட்டும் என்ன ஆகல, அது வயசு வரல, அது இளமையாகிக்கிட்டே என்ன செய்யுது, போகுது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அந்த அந்த எல்லா நேரத்திலையும் அந்த மனுஷனுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பானாமா. என்ன இப்பதான் 65 வயசு ஆயிருந்திருக்குது, இப்பெல்லாம் உங்களுக்கு மௌத்து வராது. உங்களுக்கு இன்னும் மௌத்துல 90-95 தான் உங்களுக்கு மௌத்து வரும். நிறைய பேரம் பேத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறமா கடைசியா ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம். எப்ப ரிட்டையர்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம், கடையெல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் கடைசியா போய்க்கலாம். அப்ப மனுஷனுக்கு என்ன வருதுங்க, ஆசைகள் அதிகமாகுது. இந்த ஆசை என்ன செய்வேன், நான் போடுவேன். என்ன செஞ்சேன், அல்லாஹ் தஆலா யார் சொன்னா, ஷைத்தான் சொன்னான். சொல்லிட்டு அடுத்ததாக சொன்னான், வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி, அவர்கள் அவர்களுடைய சிலைகள் விஷயத்தில் அவர்களுக்கு நான் ஏவுவேன். அப்படி ஏவுகிற போது கால்நடைகளுடைய காதுகளை என்ன செய்வார்கள், அறுத்துக் கொள்வார்கள். அது ஒரு அசூசியான ஒரு கெட்ட பழக்கமான ஒரு நடைமுறையை ஷைத்தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள என்ன செஞ்சான், ஊடுருவி என்ன செஞ்சான், கொடுத்துட்டான். அடுத்து சொன்னான், வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அந்த மனிதர்களை நான் ஏவுவேன், அவர்கள் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய தோற்றத்தையே என்ன செய்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு என்ன படைப்பினுடைய தோற்றத்தை கொடுத்திருக்கிறானோ அதுக்கு விட என்ன செய்வார், அவரு மாற்றிக்குவார். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சை குத்துறவரும் பச்சை குத்துறதுக்காண்டி உதவி செய்யறவரும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க. முடி இல்லாத ஒரு பெண்மணிகளுக்கு முடியை என்ன செய்யறாரு, வச்சு விடுறாரு. பாத்தீங்களா, அல் வாசிலத்து அல் முஸ்தௌசிலத்து, ரெண்டு பேரும் யாருங்க, நரகவாதிகள். புருவ முடிகள் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களும் யாருங்க, நரகவாதிகள். ஆணுடைய ஆடையை பெண் போடுவதும் பெண்ணுடைய ஆடையை ஆண் போடுவதும் இதெல்லாம் என்னதுங்க, நரகத்திற்குண்டான தோற்றத்தை என்ன செய்யறாங்க, அவங்க மாத்திக்கிட்டாங்க. என்னங்க, ஆணுடைய தோற்றத்தில் இல்லை, எப்படி இருக்கிறாருங்க, பெண்ணுடைய தோற்றத்தை போல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. சொன்னா இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஷைத்தான் அல்லாஹ்வுடைய சமூகத்துல சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், எவன் ஒருவர் ஷைத்தானை பின்பற்றுகிறாரோ, ஒமை யத்தஹிதி ஷைத்தான வலியம் மின் தூனில்லாஹி ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரானம் முபீனா, அவர் பகிரங்கமான வழிகேட்டிலையும் நஷ்டத்திலையும் என்ன செய்றான், இருக்கிறான்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காமிச்சான். அப்ப ஷைத்தானை பின்பற்றினா எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போயிரும். அல்லாஹ் இப்ப சொல்லலைங்க, அல்லாஹ் பின்னால தான் சொல்றான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா, அவர் எங்க இருக்கிறாருங்க, வழி நஷ்டத்தில் இருக்கிறார். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நீ மட்டும் ரஹ்மத் செய்யல, நீ மட்டும் எங்களை மன்னிக்கலைன்னா நாங்க எங்க போயிருவோம், நஷ்டவாளியாக போயிடுவோம். நாங்க எங்க போயிடுவோம், நஷ்டவாளியாக போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அல்லாஹ் பதில் சொன்னா, யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எங்க போயிடுவாங்க, நஷ்டவாளிகளாக என்ன செய்வார்கள், போயிடுவார்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அப்ப யாரை பின்பற்றக்கூடாதுங்க, ஷைத்தானை பின்பற்றக்கூடாது. யாரை பின்பற்றணும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதுவருடைய வாக்கத்தான் என்ன செய்யணுங்க, நாம பின்பற்றணும். சரி, இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, அடுத்து ஒரு செய்தியை பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இந்த வாக்குறுதின்னு சொல்றோம்லங்க, என்னதுங்க வாக்குறுதி அப்படின்னா என்னங்க, அப்பா நான் சொல்றேனப்பா, சொல்றத காப்பாத்துறது. என்னதுங்க, சொல்றத காப்பாத்துறது, இதுக்கு பேர் என்னதுங்க, வாக்குறுதி. எப்பா இப்படி செய்யப்பா, நான் சொல்றேன்ல, நான் சொன்னா உனக்கு சரியாத்தான் இருக்கும், நான் இவ்வளவு நாள் உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேன், யார் சொல்றோம், நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி என்ன சொல்றான் ஷைத்தான், நமக்கு என்ன கொடுக்குறான்னா வாக்குறுதி கொடுக்குறான். யாருங்க, யார் வாக்குறுதி கொடுக்குறா, ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்குறான். அந்த வாக்குறுதி கொடுக்குற உடனே அந்த வாக்குறுதி யார் பின்பற்றி போகிறாங்களோ அப்ப அல்லாஹ் சொல்றான், இவங்க யாருங்க, நரகவாதிகளாக போகிறான்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வாக்குறுதியை ஒன்று விளங்குறதுக்கு முன்னால ஒரு அடிப்படையான ஒரு சின்ன செய்தி என்ன செய்யணும், நம்ம வழங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் படைச்சிருக்கிறான், நரகத்தையும் படைச்சிருக்கிறான். சொர்க்கம் எத்தனை, 8, நரகம் எத்தனை, 7. படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களாக சில பேர் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் படைச்சு வச்சிருக்கிறேன். நரகத்துக்கு சொந்தக்காரங்களாக சில பேர் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் படைச்சு வச்சிருக்கிறேன். படைக்கிறப்பையும் உங்க சொர்க்கவாதி உங்க நரகவாதி என்ன செஞ்சிருக்குது, தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குது. சரி, ஒரு மனுஷன் துனியாவில் வாழ்ற காலத்துல அந்த மனுஷனுடைய கலாக்கதிரில் நல்லவனாகத்தான் அந்த மனுஷன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எழுதி வச்சிருக்கிறான்.
வாழுகிற காலத்துல அந்த மனுஷர் என்ன செய்வார்? அப்பப்ப என்ன செய்வாரு? தப்பு என்ன செய்வாரு? செஞ்சுக்கிட்டே இருப்பார். தப்பு செய்யறப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, எப்பா இந்த தப்பு செய்யாத, அப்பப்ப என்ன செய்வாங்க? திருத்திக்கிட்டே இருப்பாங்க. திருத்திக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மனுஷன் என்ன செய்வார்? ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் என்ன செய்வாருங்க? திருந்தி எங்க போயிடுவாரு? சொர்க்கத்தினுடைய பாதை என்ன செய்வார்? அடைஞ்சுக்குவார். அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சதனுடைய விஷயம் என்னன்னா, அடிப்படையில சுயமா சிந்திக்கிற ஆற்றலோட தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? படைச்சு வச்சிருக்கான். எப்பா குழி தோண்டி போட்டிருக்குது போயிடாதேன்னு சொன்னா என்ன செய்வோம்? இல்ல நான் போக வேண்டாம், எங்க போயிடுவார்? அவரு குளிக்கல விழுந்துருவார். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன். செய்தியில எழுதி இருக்கிற ஒரு உண்மையான வரலாற்று சம்பவம். ஒருத்தர் என்ன செஞ்சாராம, சாப்பிட்டுட்டு இருந்தார். என்ன செஞ்சாரு? சாப்பிட்டுட்டு இருந்தார். பிடிச்சமான ஆகாரத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கும் பிடிக்காத ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒருத்தருக்கு உப்புமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவருக்கு என்ன பிடிக்காது? பல பேர்த்துக்கு என்ன பிடிக்காது? உப்புமா பிடிக்காது. இன்னொருத்தருக்கு பிரியாணி பக்கத்தில் வச்சிருக்க, அவருக்கு என்ன பிடிக்குதுங்க? பிரியாணி பிடிக்குது. அப்ப இவருடைய சாப்பாட்டுக்கு வேக வித்தியாசம் இருக்குமா இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்டா, ஒருத்தர் ஆசையா என்ன செய்யறாருங்க, உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார், பிடிச்சமான உணவு சாப்பிட்டுட்டு பிணைஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பள்ளி இருக்கு. என்ன இருக்குதுங்க? பள்ளி. ஆஹா அச்சுச்சோ, சாப்பாட்டுல பள்ளி இருக்குதுன்னு என்ன செஞ்சார்? எடுத்து போட்டார். எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பள்ளியோட வாழை காணோம். பள்ளியோட வாழை காணோம். இப்ப இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? வாழை என்ன செஞ்சிட்டோம்? மூழ்கிட்டோம். நம்ம வாழை என்ன செஞ்சிட்டோம்? முழுங்கிட்டோம்ங்கிறத தெரிஞ்ச உடனே இவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அச்சுச்சோ அப்படின்னு என்ன செய்யறாரு? ரொம்ப பதட்டம் ஆயிட்டார். எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு அப்புறம் அதுவே கழிவா என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். நீங்க வேற எதையும் சாப்பிடல, ஒரு வால் பகுதியை தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க? இல்ல எனக்கு ஏதோ தொந்தரவு வந்துடும் போலன்னு சொல்லிட்டு 2 நாள் சமாளிச்சவர் 3ஆவது நாள் சொன்னாரு, எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது, தலையெல்லாம் ஏதோ பிரெயின்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு என்ன செஞ்சாரு? ஆட்டோமேட்டிக்கா அவரை என்ன செஞ்சாருங்க? புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இருக்கிற எல்லா டாக்டர்கிட்ட என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, அது மறுநாள் என்ன வந்துருங்க? கழிவாக வெளியே வந்துடும், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இல்லை எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு காய்ச்சடிக்குது, தலை வலிக்குது, ஜுரம் வருது. நல்லா விளங்கிக்கணும், ஒரு மனுஷனுக்கு இப்படியே சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது, ஒரு மனுஷன் இப்படி என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறான். இப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் ஒரு கூட இருக்கிறவர் என்ன செஞ்சார்? இவர் வேற வழியே இல்லை, பேசாமல் இவரை ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, ஒரு மருத்துவர்கிட்ட. ஹோமியோபதி டாக்டர் என்ன செய்யறாருங்க? நாடி பிடிச்சி பார்க்குறாரு. பிடிச்சி பார்த்தவனே இவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. ஆனாலும் இவருடைய மனசில் இருக்கிற ஊசலாட்டம் என்ன ஆகலைங்க? இன்னும் குறையவே இல்லை. ஹோமியோபதி டாக்டர் சொன்னாங்க, வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்குறேன். என்னதுங்க? வாந்தி எடுக்கிறதுக்கு வாமிட் எடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்குறேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும்? வாமிட் வந்துடும், உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். மாத்திரையை என்ன செஞ்சாரு? கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே போய் உட்காருங்க. ஹோமியோபதி டாக்டர் பார்த்தாரு, புக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கு, ஏதோ ஒரு எலி இது பள்ளி கிள்ளி தெரியுமான்னு பார்த்தா ஒரு பள்ளி ஒன்று என்ன செஞ்சாரு? பிடிச்சி வாழை மட்டும் என்ன செஞ்சாரு? கட் பண்ணி வச்சுக்கிட்டார். இவர் என்ன செய்யறாருங்க? வாமிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யறாரு? எடுத்துட்டீங்களா, கொஞ்சம் வெளியே நில்லுங்க, செக் பண்ணி பார்த்துறோன்னா அந்த பள்ளியினுடைய வாழை என்ன செஞ்சாரு? உள்ள போட்டவன அவரை கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சாரு? கூப்பிட்டார். நீங்க நினைச்ச மாதிரியேங்க பள்ளியோட வால் எங்கதான் இருந்துச்சு? உங்க வயிற்றுக்குள்ள தான் இருந்துச்சு. பக்கத்து இருக்கிற நான் சொன்னேன்ல, ஒரு வாரமா சொல்றேன்ல, யாராச்சும் கேட்டீங்களா? இப்ப பாரு, பள்ளியோட வால் எங்கதான் இருந்திருக்கு இவ்வளவு நாளா. இப்ப அவர் என்ன சொல்றாரு? என் காய்ச்சல்லாம் விட்டு போச்சுங்கிறாரு. என்ன சொன்னாருங்க? என் காய்ச்சல்லாம் விட்டு போச்சு. உள்ள வர்றப்ப காய்ச்சலோட வந்தவர் இப்ப வெளியே போறப்ப எப்படி போறாரு? இப்ப டாக்டர் சொல்றாருன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல. வாமிட் வர்றது யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாங்க? மருந்து கொடுக்கலாம். இப்ப மனுஷனுடைய உள்ளம் அப்படிங்கிறது இப்படித்தான் என்ன செய்யுதுங்க? இருக்குது. மனுஷனுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்குது. எதையாவது ஒன்னின் பக்கம் ஊசலாடிக்கிட்டே மனுஷனுடைய மனசு என்ன செய்யுதுங்க? இருந்துக்கிட்டு. ஆனா அல்லாஹ் தஆலா ரெண்டையுமே சுதாரிக்கிற ஆற்றல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்துருக்கிறான். யூகித்து அதை இதுதான் சரிங்கிறதை சொல்லவும் முடியும், இல்லை இது தப்புங்கிறதுக்காகவே அதை விட்டு ஒதுங்கி இருக்கவும் முடிகிற ஆற்றல் யாரு கொடுத்துருக்கிறா? அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்ப இது எதுக்கு சொல்ல வர்றோம்டா, சைத்தான் இருக்கான் பாத்தீங்களா, நம்மளுக்கு என்ன செய்வானுங்க? ஊசலாட்டத்தை போடுறான், வாக்குறுதி கொடுக்குறான். அப்படி கொடுக்குறப்ப மனுஷனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் என்ன இருக்குதுங்க?
இருக்குது. சிந்திக்கிற ஆற்றல் மனுஷனுக்கு இருக்குது. அப்படி சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிற போது அவன் சுதாரிச்சுக்கணும். ஆஹா, இது மேல இருந்து வந்த ஆள், அல்லாஹ்வுடைய உத்தரவுல இருந்து வந்த யோசனை மாதிரி தெரியல. நம்ம நாடி நரம்புல எல்லாம் ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் நமக்கு ஏதோ கொடுக்குறான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, உஷாராயிக்கணும். இப்ப யார் இதுல உஷாராகாம அதுல கவனக்குறைவாக இருக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர் நரகத்துக்கு போயிருவாங்க. நரகத்திலிருந்து விமோச்சனம் பெற்றுக் கொள்வதற்கு யாரும் இவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டான்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றான், சூரத்து நிசாவினுடைய 120வது வசனம், யஇதுஹும், ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? நிக்காஹ் சுருக்கமா செய்யணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு புள்ள வச்சிருக்கிறீங்க, 4-5 புள்ள வச்சிருந்தா பரவாயில்ல, ஒரே ஒரு புள்ள வச்சு நல்லா கிராண்டா செஞ்சிருங்க. என்னங்க, நல்ல கிராண்டா செய்யுங்க. நல்ல லட்சக்கணக்கில் மண்டபத்தை பிடிங்க, நல்ல 1000 கணக்கில் பத்திரிக்கை அடிங்க, எல்லாம் ஒரு 10,000 பேர் 2,000 பேர் என்ன செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடுங்க. அப்போ நம்ம பவரை காமிக்கணும்ல. இவர் கல்புல என்ன இல்லை, அந்த மாதிரி கிராண்டா செய்யணும்ல. யார் போடுறா? இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஊர்ல உங்களுக்கு என்ன வருங்க, ஒரு பதிவு வரும். இவருக்கே ஒரு மறுநாள் எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் ஒரு பள்ளிவாசலுக்கு வசூலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலில் ஒரு ஏசி ஒன்று தேவைப்படுது. ரொம்ப ஆடம்பரமாக நிக்கா முடிச்சிருக்கிறாரு. நல்ல பெரிய ஒரு பார்ட்டியாக தான் இருக்கும். என்ன நினைக்கிறாரு, பெரிய பார்ட்டியாக தான் இருக்கும். பள்ளிவாசலில் ஒரு ஏசி ஒன்று தேவைப்படுது. என்ன ஒரு ஏசி, ஒரு 35,000-40,000 வருமா? லட்சக்கணக்காக செலவு பண்ணுறவனுக்கு ஏசி கொடுக்குறதுல என்னத்தாயிரம் போகுதுன்னு என்ன செய்கிறாங்க, ரசீது புக்கு தூக்கிட்டு வந்து மெல்லமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இவருக்கு மனசுக்குள்ள கொடுக்கலாம்னு நினைக்குது. இப்ப சைத்தான் சொல்லுவான், இப்பதான் கல்யாணத்துக்கு லட்சக்கணக்காக செலவாயிருக்கு, இப்ப நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் பட்ஜெட்ல என்ன ஆயிரும் உங்களுக்கு, தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆயிரும் உங்களுக்கு, நஷ்டம் ஆகி போயிரும். உடனே இப்ப 10,000 ரூபாய் கூட எழுதல, அவர் என்ன செய்யறாரு, 2,000 ரூபாய் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இப்ப சைத்தான் என்ன செய்யறாங்க, வாக்கு கொடுக்குறான். நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வாங்கி போயிருவீங்க, நஷ்டமாகி போயிருவீங்க. மேல கல்யாணத்துக்கு சொன்னா நீங்க செஞ்சீங்கன்னா கம்பீரமாயிருவீங்க, கௌரவமா இருப்பீங்கடா. இப்ப யார் சூழ்ச்சி பண்றாங்க, சைத்தான் என்ன சொல்றாங்க, சூழ்ச்சி பண்றான். சொந்தத்துல கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா சைத்தான் சொல்றான், சொந்தத்துல மட்டும் கல்யாணம் முடிச்சிடாதீங்க, நிக்கா சொந்தத்துல மட்டும் என்ன செய்யாதீங்க, நீங்க முடிக்காதீங்க. ரொம்ப நெருங்கிய சொந்தத்துல பிறந்தா குழந்தை பிறக்காதுன்னு வேற சொல்றாங்க. ரொம்ப நெருக்கமா இருந்தால் அது நமக்கு வம்பு, தள்ளியே இருப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சேர்ந்திருங்கன்றாங்க. சைத்தான் என்ன சொல்றாங்க, பிரிஞ்சிருங்கிறா. யார் சொல்றா? இப்ப சொல்றவரை கேட்டவன் இவருக்கு ஆமா இது நல்ல யோசனையா தான் படுது, நாம என்ன செய்வோம், கொஞ்சம் தள்ளியே இருப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சேர்ந்து இருக்க சொல்லி, இவன் என்ன சொல்றாங்க, பிரிஞ்சு இருக்க சொல்லி. இப்ப சொல்றது புரியுதுங்களா? எது பாத்திலான விஷயமோ அந்த பாத்தில ஹக்காக பேசுவான். யாருங்க, சைத்தான். எது பொய்யோ அதை உண்மை போல என்ன செய்வாங்க, சைத்தான் என்ன செய்வான், பேசுவான். தவறு செய்யறதுக்கு இப்ப தாப்பா வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, உனக்கு வயசு சின்ன வயசு தானே, அப்புறமா தௌபா கேட்டுக்கலாம். அடுத்த ரம்ஜான் வருது, மேராஜ் வருது, சபை பராத் வருது, தப்பு செஞ்சுட்டு பரவாயில்ல தௌபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறான், சைத்தான் என்ன செய்யறானுங்க, வாக்கு குடிக்கிறான். சரி அல்ஹம்துலில்லாஹ், சரி என்னால முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம். இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்னத்த பேசுறாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பெரிய போர் அடிக்குது, பேசாம என்ன செய்யலாம், அஜர்த்து அப்புறமா கேட்டுக்கோ, என்ன செய்யலாம், எந்திரிச்சு போலான்னு யார் போடுவா? இப்ப என்னங்க, இப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த நேரத்தை வேற ஏதாவது ஒரு செலவு பட்டோம்னா அங்க ஒரு நமக்கு நன்மை கிடைக்கும் என்ன செய்வார், சைத்தான் ஊசலாட்டத்து போட்டா அவர் என்ன செய்வார், அதை விட்டு போட்டு என்ன செய்வார், எந்திரிச்சு போயிடுவார். அல்லாஹ் சொல்றான், யஈதுஹும், அவர்களுக்கு என்ன செய்யறான், சைத்தான் வாக்களிக்கிறான். குர்ஆனை தூக்குனவன்னு என்ன வந்துருதுங்க, தூக்கம் வந்துருது. தஸ்பீ பிடிச்சவன்னு என்ன வந்துருதுங்க, தூக்கம் வந்துருது. இதுவே போனையோ இன்னும் பிறகு லேப்டாப்பையோ ஒரு டேபையோ தூக்குனா என்ன வர்றதில்லை, தூக்கம் வர்றதில்லை. இஷா தொழுதவொன்னு இஷா தொழுகைக்கு வர்றப்பே தூக்கமா இருக்குது. இதே வீட்டுக்கு போய் போனையோ டிவியோ பார்த்தாலும் என்ன போயிருது, தூக்கம் போயிருது. இஷா நாளைக்கு கூட தொழுதுக்கலாங்க, இப்ப இதை பார்க்காம வேற எப்ப பார்க்க போறது. யார் வாக்கு கொடுக்குறா, சைத்தான் வாக்கு கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வாக்கு கொடுப்பதின் மூலமாக என்ன ஆகி போகுது தெரியுமா, அந்த மனுஷன் ஏமாளியாக என்ன செய்யறான், போயிடுறான். ஏமாளியாகி இப்ப என்ன செய்யறானுங்க, போயிடுறான். இப்ப மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா ஷைத்தான ஒரு பக்கையும் மனிதர்கள் எல்லாத்தையும் இவனால வழிகட்டு போனவன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நிக்க வச்சிருவான். நம்ம அழகான வார்த்தை பாருங்க, அல்லாஹ் அக்பர். சூரத்துர் ரஅத் சூரத்துல் இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப சைத்தானை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம இவன் தான் என்னை கெடுத்தான், இவன் தான் என்னை கெடுத்தான், இவன் தான் என்ன செய்வான், கெடுத்தான். வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி வஅக்லஃப்துகும். என்ன சொல்லுவான், சைத்தானை பார்த்து இவங்க சொல்றாங்க வழி கெடுத்துட்டான். சைத்தான் அதுக்கு பதில் சொல்லுவானாமா,
அல்லாஹ் சொன்ன வாக்கு உண்மையாயிருச்சா? என்ன சொல்லணும் அவன்? நான் சொன்ன வாக்கு உண்மையாயிருச்சான்னு தான் சொல்லணும். அவன் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொன்ன வாக்கு உண்மையாயிருச்சா? அல்லாஹ் என்ன சொன்னா? சைத்தானை பின்பற்றினா நீ எங்க போவேன்னு சொன்னா? நரகத்துக்கு போவேன்னு சொன்ன. இப்போது உண்மையாயிருச்சா? என்னங்க என்ன சொல்ற? அடப்பாகிங்கிறாரு. சைத்தான் எப்படி பேசுறான் பாருங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு அல்லாஹுடைய சமூகத்துல அல்லாஹ் மனிதர்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் சைத்தான் ஒரு பக்கம் நின்றா அத்தனை பேத்தை யார் ஃபேஸ் பண்றான்? சைத்தான் ஃபேஸ் பண்றான். வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக்கி. அல்லாஹ் சொன்ன வாக்கு உண்மையாயிருச்சா? அல்லாஹ் நரகத்துக்கு போவேன்னு சொன்னா போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எப்பா நீ தானப்பா கெடுத்த, நான் எங்க கெடுத்தேன்? உங்களை கூப்பிட்டோன்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சஜப்தும் லி, எனக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் சஜப்தீங்க. மா அன பி முஸ்ரிஹிக்கும் வமா அன பி முஸ்ரிஹிக்கும். நீங்களே என்னை காப்பாற்ற முடியாது, நானே உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாயிருச்சு. எங்க போறது? போயிருங்க. நரகத்துக்கு போறவங்க போயிருங்கன்றான். யாரு? முடிஞ்சுங்களா? சம்பாசனை எங்க வச்சு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் பாருங்க. மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிற வார்த்தை இது. இப்ப அங்கிருந்து யார் ஜர்க்காயிருவாங்க? கூடவே வந்தவன். எங்கங்க? கபூர் வரைக்கும் கூட வந்தவன் நம்மள்ட்ட இருந்து என்ன செய்வாங்க? ஒதுங்கிடுவான். பத்ர் போர்க்களத்தில் 1000 பேர் குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கிறாங்க. முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் 313 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வயசான கிழவனுடைய தோற்றத்தில் என்ன செஞ்சான்? சைத்தான் வந்தான். ஷேகுன் கபீரும் குச்சி ஊண்டிக்கிட்டு வந்தான். என்னப்பா நீங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க நான் உங்க கூட இருக்கிறேன், களத்துல இறங்கி போராடுவோம், நமக்கு தான் என்னது வெற்றி. அப்படியே எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? உசு பேத்துற. ஆட்டலும் பாடலும் ஒட்டக கறியும் மதுவும் குடிச்சிட்டு விளையாட்டிட்டு இருந்தவன ஆள் என்ன செய்யறாங்க? சைத்தான் உசு பேத்துறான். எல்லாம் வெறியோட என்ன செஞ்சாங்க? கம்பையும் ஆளையும் தூக்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? களத்துல இறங்கினா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இறங்கினாங்க. 3000 மலக்குகள் 5000 மலக்குகளுடைய படம் என்ன செஞ்சுச்சு? இறங்குச்சு. இறங்கினவன இவன் யாரு பாக்குறா? சைத்தான் பாக்குறான். மற்றவங்களுக்கு யாரு தெரியாது? ஜிப்ரீலையும் தெரியாது, மலக்கையும் தெரியாது. இன்னி பரீஉம் மின்கும். இப்ப எனக்கு நிக்கிறதுக்கு இங்க வேலை இல்லை, நான் கிளம்புறேன்ட்டான். சொல்ற புரியுதுங்களா? கடைசி குழிக்குள்ள இறக்கி விட்டு போட்டு யாரு நவந்துருவாங்க? ஆமாங்க. ஆக விவகாரமான ஆள் யாருங்க? அல்லாஹு அக்பர். யஈதுஹும். எல்லா வாக்கு கொடுப்பானுங்க. வாக்கு கொடுக்கறது பூரா நம்ம பின்பற்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வாக்கு பூராவும் ஏமாத்து வேலைன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவான், யஈதுஹும். அவர்களுக்கு அவன் வாக்குறுதி கொடுக்கிறான். வயுமன்னீஹிம். அவர்களுக்கு ஆசாபாசங்களை என்ன செய்யறாங்க? சைத்தான் என்ன செய்யறாங்க? போடுறான். கல்புல என்ன செய்யறாங்க? ஆசாபாசத்தை என்ன செய்யறான்? போடுறான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஃபஜ்ருடைய நேரத்தில் சைத்தான் 3 முடிச்சு போடுறான். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஹதீஸ்? 3 முடிச்சு போடுறான். போட்டுட்டு தட்டி கொடுப்பானாமா. நேரம்லாம் நிறைய இருக்குது, அவசரப்பட்டு எந்திரிச்ச வேணா, நல்லா தூங்கு. யாரு? ஆமா, இவர் நினைப்பார் தஹஜ்ஜத்துக்கே எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு 4:25க்கு பாங்கா, 4:30க்கு பாங்கா, 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், ஒரு 10 நிமிஷம் படுப்போமே. யாரு உள்ளத்துல போடுறா? ஆமா. அப்படியே என்ன போயிருங்க? ஃபஜ்ரே போயிடும். சுபு தொழுகை என்ன செய்யும்? போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய ஊசலாட்டத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்காக வேண்டி அவர் அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு எந்திரிச்சிட்டீங்கன்னா ஒரு முடிச்சு அவிழுந்துரும். அதையும் தாண்டி ஒதுவு செஞ்சிட்டீங்களா என்னங்க? எந்திரிச்சதுக்கு அப்புறம் கழிவறைக்கு போய் ஒது செய்யறதே ஒரு பெரிய போராட்டம். அப்படித்தானுங்க. என்று எப்படியாச்சும் அந்த தண்ணியில போய் கையை வைக்கணுமா, நம்மளுடைய தூக்கத்தினுடைய அந்த சுகத்தை களையணுமான்னு மனுஷனுக்கு என்ன வருங்க? ஒரு விதமான இது ஒரு அபிலாசம் வரும். போய் படுத்துக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் படுக்கலாமே, 10 நிமிஷம் சாய்வோமே என்ன செய்யணும்? அதையும் தாண்டி நீங்க ஒதுவை செஞ்சிட்டீங்கன்னா 2வது முடிச்சு என்ன செய்யும்? அவிழ்ந்துடும். ஒதுவை செஞ்சு முடிச்சிட்டு என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, ஒதுவை செஞ்சு முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுதீங்கன்னா தான் 3வது முடிச்சு அவிழுது. சொல்றது புரியுதுங்களா? ஒதுவை செஞ்சவர் அங்கேயும் இங்கேயும் போய் தொழுகை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன போச்சு? முடிச்சா தான் இருக்குது. ஃபஜ்ர் நீங்க தொழுதீங்கன்னா தான் என்ன வருது? முடிச்சு அவிழுது. அப்படி 3 முடிச்சு அவிழ்ந்துருச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னை காலை உங்களுக்கு, அன்னைக்கு பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கால் இந்த 3 முடிச்சாகவே இருந்துச்சுண்டா கழுத்துல, அன்னைக்கு பூரா உங்களுக்கு சோம்பலாகும், ஒரு சோர்வாகத்தான் நீங்கள் அந்த அன்ற நாளை நீங்கள் பெற்றுக்கொள்வீன்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வாக்குறுதி கொடுப்பான், உங்களுக்கு ஆசாபாசங்களை போடுவான். அடுத்து சொல்வான், அடுத்து சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யஇதுஹுமுஷ் ஷைத்தானு இல்லா குரூரா, வமா யஇதுஹுமுஷ் ஷைத்தானு இல்லா குரூரா. அவன் ஏமாற்றுதலை தவிர வேறு எதுவும் அவனால் வாக்களிக்கவே முடியாது.
சொல்றது பூரா என்னதாங்க? ஏமாத்துறது. இன்னும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. இன்னைக்கு என்ன கேமுங்க அது? இந்த போன்ல விளையாடுறாங்கல்லங்க, ரம்மி ரம்மி டம்மின்லாம் விளையாடுறாங்கல்லங்க. என்னங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவன அவர் என்ன ஆயிடுவாரு? 30,000 சம்பாரிச்சிடுவாரு. என்ன ஆயிடுவாரு? 30,000 உதாரணத்துக்கு சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பாதிச்சதெல்லாம் ஆசைப்பட்டு அடுத்த கேம் என்ன செய்வாரு? விளையாடுவார். அந்த சம்பாத்தியத்துல ஒரு 50,000 என்ன செய்வார்? சம்பாதிப்பார். உட்கார்ந்த இடத்திலேயே நோங்காம 30,000 50,000 80,000 சம்பாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வார்? 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வார்? கட்டுவார். மொத்தமும் என்ன செய்யும்? சரியும். விட்டதை பிடிக்கிறதுக்காண்டி அடுத்து என்ன செய்வார்? கட்டுவார். விட்டதை பிடிக்கிறேன்னு போய் கடைசி எங்க ஆரம்பிச்சுன்னு தெரியாம எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம கோடி கணக்கில் என்ன செய்வார்? நஷ்டமாயிருவார். நஷ்டமானவன எல்லாம் எங்க ஆகி போயிடுச்சு? நஷ்டமாகி போனவன சைத்தான் என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுங்க, விட்டதை சம்பாரிச்சிடலாம். என்ன சொல்றான் சைத்தான்? வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவன் கொடுக்கிற வாக்குறுதி பூரா ஏமாத்துதல். அவன் ஏமாற்று வேலையை தவிர வேற எதுவும் அவனால் வாக்குறுதியே கொடுக்க முடியாதுன்னு நினைச்சான். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக மஅவாஹும் ஜஹன்னம். உலாயிக மஅவாஹும் ஜஹன்னம். எவர் ஒருவர்கள் சைத்தான்களுடைய சூழ்ச்சிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமாக இருக்கிறது. வலா யஜிதூன அன்ஹா மஹீஸா. வலா யஜிதூன அன்ஹா மஹீஸா. அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து என்ன செய்ய மாட்டார்கள்? பாதுகாப்பு பெறவே மாட்டார்கள். உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்கவே மாட்டார்கள். அப்ப சைத்தான் எதைத்தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க? பொய். எதைத்தான் கொடுக்குறான்? பொய். ஏமாற்று வேலை. யாருடைய பழக்கங்க? சைத்தானுடைய பழக்கம். இப்ப இதுக்கு பதில் கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா. ஏங்க இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்கணுங்க? பதில் கொடுக்கணும்ல. பதில் கொடுக்கிற வண்ணமாக அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வார்த்தையை பதிவு செய்யறாங்க. சூரத்துன் நிசாவனுடைய 122வது வசனம். வல்லதீன ஆமனு. அழகா சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வல்லதீன ஆமனு, வல்லதீன ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி நலவான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், சனுதுகிலுஹும் அவர்களை நான் நுழைய வைப்பேன், ஜன்னாத்தின் சுவர்க்கங்களிலே நுழைய வைப்பேன். எதுலங்க? சொர்க்கங்கள் அப்படின்னா எத்தனைங்க? பன்மை. அது என்னதுங்க? பன்மை. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துல நுழைய வைப்பேன். என்ன செய்யல அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஜன்னாத்தின் சொர்க்கங்களில் நுழைய வைப்பேன். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு. அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் எல்லாம் என்ன செய்யும்? ஓடும். ஹாலிதீன ஃபீஹா. அதிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக இருப்பார்கள். வஅதல்லாஹி ஹக்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தையிலே இதுதான் இந்த வார்த்தை. நான் சொல்ற வார்த்தை உண்மைங்கங்கறான். வஅதல்லாஹி ஹக்கன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அவன் சொல்றது பூரா பொய். அவன் சொல்றது பூரா ஏமாத்து வேலை. அது எல்லாமே அசிங்கங்களை அழகாக காட்டுவான். காட்டி என்ன செய்வானுங்க? நம்மளை ஏமாத்தி போடுவான். ஆனா நான் அப்படி சொல்லல. வஅதல்லாஹி ஹக்கா. நான் சொல்லுகிற வாக்கு உண்மை. அல்லாஹ் சொல்ற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? அல்லாஹ் அக்பர். என்ன வாசகங்க இது! அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? எந்த சூழ்நிலையும் யாரும் என்ன கிடையாதுங்க? கிடையவே கிடையாது. இப்ப நல்ல அமல்களையும் சாலிஹான அமல்களையும் ஒரு மனிதன் செய்கிற போது அவர் எங்க போகிறாருங்க? சொர்க்கத்துக்கு போகிறாரு. சொர்க்கத்துக்கு என்ன செய்யறாருங்க? போகிறாரு. சொர்க்கத்துல போனது மட்டுமல்ல, சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருப்பார். திரும்பி வெளியே வர வேண்டிய வேலையே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹி ஹக்கா. என்னுடைய வாக்குறுதி உண்மையானது. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடிய மனிதர்கள் யார் இருக்கிறான்? என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப மனுஷ வாழ்க்கையில ரெண்டு விஷயம் முக்கியமானதுங்க. ஒன்னு ஈமான். ஈமானோட அடுத்து இபாதத். என்னதுங்க? இபாதத். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுங்க? மனிதனுடைய வாழ்க்கையை. ஈமானும் இருக்கணும், இபாதத்தும் இருக்கணும். ஈமானும் இருக்கணும், இபாதத்தும் இருக்கிற போதுதான் அந்த வாழ்க்கையினுடைய விஷயத்திற்கு என்ன இருக்குங்க? உயிரோட்டமாக இருக்கும், அர்த்தமாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்கிற போது என்னன்னா பாலடைஞ்ச வீட்டை போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, எந்த வீட்டிலே குர்ஆனுடைய வாசகங்கள் இல்லையோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. நல்லவங்களா வாழ்ந்தன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அல்லாஹ் கேரண்டிங்க. யார் கேரண்டி? அல்லாஹ் கேரண்டி. அல்லாஹ்ட்ட ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க. அதுல இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. தப்பு செஞ்சவர், உப்பை திண்டவர் தண்ணி குடிச்சுதான் ஆகும்.
நல்லது செஞ்சவரை அல்லாஹு தஆலா அவரை சும்மா எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்ய மாட்டார், கீழே இறக்கவே மாட்டார். நாம சாலிஹா இருந்தா, நம்முடைய வருமானம் சாலிஹானதாக இருந்தா, அடுத்த தலைமுறைக்கு அந்த வருமானம் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் போய் சேரும். என்னங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டே இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டே இருந்தாங்க. ஊருக்காரங்கள்ட்ட சாப்பாடு கேட்டா என்ன சொன்னாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டான். கொடுக்க மாட்டேங்கிற வருத்தம் யாருக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு வருத்தம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பேசாம வந்துட்டாங்க. வந்துகிட்டே இருக்கிற போது ஒரு சொவுரு ஒண்ணு என்ன செய்யுது, இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசாவே வாங்க அந்த செவரை தூக்கி நிமித்திடுவோம், விழுகிற மாதிரி இருக்குது, அந்த செவத்தை சரி பண்ணி வச்சிருவோம். சோறே கொடுக்க மாட்டேன்ட்டா அவன் வீட்டுக்கு, அவங்க ஊருக்காரனுக்கு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கங்க, நீங்க வாங்கங்க. வந்தாச்சு. என்னத்துக்காக வேண்டி இப்படி செஞ்சீங்க? அபூஹுமா சாலிஹா. இந்த ரெண்டு இந்த சொத்துக்குண்டான மனிதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சாலிஹானவங்க. இந்த குழந்தை 2 எத்தீம்களுக்கு சொந்தமான சொத்து. இது 2 எத்தீம்களுக்கு உண்டான சொத்து அந்த சுவற்றுக்கு கீழே என்ன செய்யுது, இருக்குது. இந்த எத்தீம்களுடைய தகப்பன்மார்கள், தாய்களும் தந்தையும் ரொம்ப சாலிஹானவங்க. யார் பாதுகாக்கிறா? அல்லாஹ் பாதுகாக்கிறார். சாலிஹானவங்களாக இருந்தோம்னா யார் பாதுகாக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப எல்லா நேரத்திலையும் நலவான காரியத்தை செய்கிற போது பொறுப்புதாரி யாருங்க? அல்லாஹ். ஆனா நலவை செஞ்சுட்டு அப்பப்ப எனக்கு ரிசல்ட் வரணும், அப்பப்ப கமிஷன் வரணும்னு அது கிடைக்காது. புரியுது? நம்மளோட பிரச்சனையே தாங்க. என்னங்க, நல்லது செய்யறவங்க ரொம்ப டம்மியா இருக்கிறாங்க, கெட்டதை செய்யறவங்க பூரா டாப்ல இருக்கிறாங்க. இன்ன கைதி மத்தி நல்லா சொல்றாங்க, விட்டுத்தான் பிடிப்பேன். தப்பு செய்யறவங்கள விட்டுத்தான் பிடிப்பேன். விட்டுத்தான் பிடிக்கிறது பழக்கம் யாருடைய பழக்கம்? அல்லாஹ்வுடைய பழக்கம். எடுத்தவனே என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் அவனை தண்டிக்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் வேணும், இன்னமும் இது வேணுங்கிறக்கான என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவனை விட்டுருவான். ஆனா நலவு செய்கிற மனிதர்களை எந்த சூழ்நிலையும் யார் விட மாட்டா. அவர் ஏழையாக இருக்கலாம், அடுத்த வக்துகளுக்கு கூட உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனா அல்லாஹ் அவரை ஆஃபியத்தோடும் கண்ணியத்தோடு என்ன செய்வாங்க. இந்த துனியாவில் எது பெருசுங்க? ஆஃபியத்தை விட பெருசு வேற இந்த துனியாவில் இருக்குதுங்களா? அல்லாஹ் அக்பர். ஒரு அரபு தேசத்துல ஒரு பெண்மணி பை நிறைய ரியால்களையும் தீனார்கள் எடுத்துட்டு போச்சாமா. போயிட்டு அந்த அம்மா சொல்லிச்சாமா, என் உடம்புல பெரிய நோய் ஒன்று வந்துருச்சு, அதை ட்ரீட்மெண்ட் பாருங்க, வைத்தியம் பாருங்க. வைத்தியத்துக்கு எத்தனை கோடி செலவானாலும் இந்த பையில காசு இருக்கு. ஆஸ்பத்திரிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. டெஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, இந்த பை மாதிரி 100 பைய கொண்டு வந்தாலும் உங்க நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. என்னாச்சு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கேன்சர் முழுசா பரவிடுச்சு. இனிமேல் உங்க வைத்தியத்துக்கு என்ன செய்ய முடியாது, உங்க நோய்க்கு என்ன செய்ய முடியாது, வைத்தியம் பார்க்க முடியாது. பைய தூக்கிட்டு வந்து அந்த அம்மா என்ன சொல்லிச்சாமா, ரோட்ல கொட்டுச்சாமா அந்த காசை. என்னங்க, ரோட்ல கொட்டி விட்டு போச்சாமா. யாராவது எனக்கு வைத்தியம் பார்க்கறவங்க இருந்தா இந்த காசை எடுத்துக்கிட்டு எனக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லிச்சாமா. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷனுக்கு காசால் இந்த துனியால் என்ன கிடைக்க போறது இல்லை, நிம்மதி கிடைக்க போறதே இல்லை. ஆஃபியத் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்திலேயும் உயர்வான நியாமத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே, என்ன துஆ கேட்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. திரும்ப கேட்டாங்க, எதை கேட்கறது? ஆரோக்கியத்தை கேளுங்க. திரும்ப கேட்டாங்க, எதை கேட்கறது? ஆரோக்கியத்தை கேளுங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது முக்கியங்க? ஆஃபியத்து ரொம்ப முக்கியம். இப்ப சாலிஹாவும் அமல் செய்தும் நல்ல முறையில வாழுகிற போது அவர் ஏழையாக கூட இருக்கலாம், அவர் ஆஃபியத்தோடும் கண்ணியத்தோடு அல்லாஹ் என்ன செய்வாங்க, வாழ வைப்பான். வலா யுதுலமூன ஃபதீலா, ஒரு நூல் அளவு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள், நான் அநியாயம் செய்ய மாட்டேன்னு யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ வாழ்க்கையில அமலா நல்ல காரியங்களை செய்வதும் மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அப்படி நல்ல காரியத்தை செய்கிற போது சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புதாரி யார் சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு சில ஹதீஸுகளை பதிவு செய்கிறார்கள். இது வாழ்க்கையில இந்த 10 அமலை செய்யலை என்றால் இதுல எதையாவது ஒண்ணு செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பாங்க? சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 அமல்களை எவர் ஒருவர் செய்கிறாரோ இதுல எதையாவது ஒண்ணு செஞ்சாலும் போதும், 10 அமல் 10ல ஒன்ன செஞ்சாலும் அல்லாஹு தஆலா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அந்த மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை ஒன்று கட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அமல் என்ன? மன் பனா பைத்தன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகிறார், பள்ளிவாசல் யார் கட்டுகிறார் அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்துல ஒரு மாளிகை என்ன செய்றாங்க? கட்டுறான்.
கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்கணுங்கிறதல்ல. ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு இஹ்லாஸோடு கொடுக்குற விஷயத்துக்கும் அல்லாஹ் என்ன கொடுப்பாங்க? மாளிகை என்ன செய்வாங்க? கொடுப்பான். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? இதுக்கு அடுத்த ஹதீஸ் வந்தால் என்ன புரியும் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் எவர் ஒருவர் 10 முறை ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஒன்று கட்டுகிறார். என்னங்க மாளிகை? எதை ஓதுனாங்க? ஒரு 1.5 மணி நேரம் பிடிக்குங்களா? இஹ்லாஸோட உட்கார்ந்து ஓதுகிற போது அதுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறாங்க? உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே 11 தடவை ஓதுனா என்னன்னு கேட்டாங்க. ஹதீஸ் புரியுதா? என்னங்க 10 தடவைன்னு சொல்லியிருக்கீங்க நாயகமே, 11 தடவை ஓதுனா என்ன? ஓதுங்க ஓதுங்க. அல்லாஹ் தஆலா என்ன கெஞ்சனான்னு கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கஜானா என்ன கம்மியானதா? ஓதுங்க. அல்லாஹ் இன்னும் என்ன செய்வான்? கூட்டி கொடுப்பான், அதிகமாக்கி கொடுப்பான். 2 முடிஞ்சிருச்சா? 3வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவருக்கு ஒரு பெற்றோர்களுக்கு சின்ன குழந்தையிலேயே சிறு வயசுலேயே குழந்தை என்ன செஞ்சிருச்சு? வஃபாத் ஆகி போயிடுச்சு. பிறந்த உன்னையோ அல்லது அது 6 மாதமாகவோ 8 மாதமாகவோ குழந்தை பிறந்து அது பாலிக ஆகிறதுக்கு முன்னால் அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சுங்க? மௌத்தா போயிடுச்சு. மௌத்தா போன உடனே அந்த குடும்பத்தார்கள் என்ன செய்யறாங்க? இது அல்லாஹ்வுடைய முழுவதுமான கலாக்கதிர், அதை என்ன செய்யறாங்க? அங்க பொருந்திக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறத மன நிறைவோடு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய சமூகத்துல சொல்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவானாமா, என் அடியான் பாத்தியா, நான் கொடுத்துருக்கிற முசீபத்தை கூட இன்பமா எடுத்துக்கிட்டான் பாத்தியா, முதல்ல இவனுக்கு ஒரு சொர்க்கத்துல மாளிகை கட்டுங்கிறான் அல்லாஹ். கட்டட வேலை எங்க நடந்துகிட்டு இருக்குது? ஆமாங்க, நம்ம எல்லாம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம், அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அப்பப்ப என்ன செய்யுது? மாளிகை கட்டி அவரவர்களுக்கு என்ன செய்யுதுங்க? தயாராகி கொண்டே இருக்குது. அடுத்து 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ உஸ்ஸூக் கடை தெருவுக்கு போகிற போது எவர் ஒருவர் இந்த 4வது கலிமாவை ஓதுகிறாரோ, 4வது கலிமா என்னங்க? யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவர் ஒருவர் இந்த 4ஆம் கலிமாவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஒன்று கட்டுகிறாங்க. ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? என்னங்க இது? ஒரு 2 நிமிஷம் வேலைங்களா இது? ஆனா அந்த நேரத்துல போய் உட்கார்றப்ப கஸ்டமர் வருவாங்க, போன் வரும், இது வரும், அது வரும், யாரை மறந்துடுவான்? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய நினைப்போடு அந்த எண்ணத்தோடு ஒருவர் ஓதுகிறாரோ அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஒன்று கட்டுகிறாங்க. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5வது சஃப் நிக்கிறோம் இல்லைங்க, சஃப்ல ஒன்று இடைவெளி இருக்குது, கொஞ்சம் தள்ளிக்கங்க பை, நான் என்ன செய்யறேன் நின்றுக்கிறேன். எவர் ஒருவர் சஃப்னுடைய இடைவெளியை ஓட்டையை நிறைவு செய்கிறாரோ, அதை அடைக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன சொல்றாங்க? சொர்க்கத்திலே ஒரு வீட்டை ஒரு மாளிகை ஒன்று அல்லாஹ் தஆலா கட்டுகிறார். 6வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் தொழுகையினுடைய முன் சுன்னத்துகளையும் பின் சுன்னத்துகளையும் பேணி தொழுவார், லஹருடைய முன் சுன்னத்து, லஹருடைய பின் சுன்னத்து, அஸருடைய முன் சுன்னத்து, மக்ரிபினுடைய பின் சுன்னத்துகள், இஷாவினுடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து, இந்த முவாதிபத்து இதை தொடர்ந்து எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? ஒரு மாளிகை ஒன்று என்ன செய்றாங்க? கட்டுகிறாங்க. முன் சுன்னத் தொழுகிற பழக்கமே நம்மகிட்ட இல்லாம போச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? காப்பாற்றுவாங்க. அதுக்கு நசீப் அல்லாஹ் என்ன செய்யறங்க? கொடுக்கணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் பின் சுன்னத்து மட்டும் தொழுகிற, முன் சுன்னத்து தொழுகிற நசீபை கொடுறாரு அவர். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க, 7வது சண்டையை விடுகிறாரோ, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்களா? என்னங்க சண்டை போடுறவனுக்கு அல்லாஹ்ட்ட என்ன கிடையாதுங்க? மதிப்பு கிடையாது. அல்லாஹ்ட்ட என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. சண்டை போடாம சச்சரவு செய்யாம ஒதுங்கி வாழுகிறாரோ, சுமூகத்தோடு வாழுகிறார்களோ, சண்டை போடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, சண்டை போடுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. பைக்குக்காரன் ஒருத்தன் வேகமா என்ன செஞ்சுட்டான்? இடிச்சுட்டான். நம்மளால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்க? சண்டை போட முடியும். சண்டை போடுறதுக்குண்டான சந்தர்ப்பம் தானே சில இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல போங்க பை, பரவாயில்ல என்ன செய்யுங்க போங்க. வெறும் பக்கத்து வீட்டுக்கார் ஏதோ ஒரு தொந்தரவு என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியும், அதை என்னன்னு கேட்க முடியும். பரவாயில்ல விடுங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க போல தெரியுது, நம்மளும் என்ன செய்வோம்? ஒதுங்கி இருந்துக்குவோம். இந்த நேரத்தில் சண்டையிற்குண்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டு அதை விட்டு சுமூகமாகி ஒதுங்கி நிதானத்தோடு நடந்துக்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குதுங்க? ஹதீஸ் புரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட வார்த்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் விளையாட்டுக்கு கூட பொய் பேசாமல் இருக்கிறார், தர்க்குல் கிதுபி வலவ் கான மாஸிஹன்,
எவர் ஒரு விளையாட்டுக்கு கூட என்ன சொல்ல மாட்டார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க சத்தி, இதுக்கு போய் என்னது பயந்துட்டீங்களா? விளையாட்டுக்கு கூட போய் சொல்லாதவர். இந்த நடவடிக்கையோடு எவர் ஒருவர் வாருகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குங்க? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் என்ன கிடைக்குதுங்க? ஒரு மாளிகை ஒன்று கிடைக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணங்களோடு எவர் ஒருவர் வாழுகிறாரோ, நல்ல குணத்தோடு எவர் ஒருவர் வாழுகிறாரோ அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகை என்ன செய்றாங்க, கற்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல எல்லாத்தையும் ஏதேசம் என்ன செய்யலாம், பள்ளிவாசல் டிபார்ட்மெண்ட்டை தவிர என்னங்க எல்லாத்தையும் என்ன செய்யலாங்க, செய்யலாம். செய்ய செய்ய என்ன நடந்துகிட்டு இருக்குது, மாளிகை கட்டுற மாதிரி இருக்குது. நம்மள மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் போட்டு இன்ஜினியர் கூப்பிட்டு கரெக்ட் கனெக்ஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குன் அப்படின்னா என்ன ஆயிரும், ஆயிரும். குன் ஃபயக்குன், அதை என்ன செஞ்சிடும், ஆயிரும். அப்ப இந்த மாதிரி நல்ல அமல்களை செய்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்றது, சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன், அவர்களுக்கு சொர்க்கங்களை கொடுப்பேன் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅதல்லாஹி ஹக்கா, என் வாக்கு உண்மையா. சைத்தானுடைய வாக்கு பூராவும் பொய், அது ஏமாற்று வேலை. என் வாக்கு என்னதுங்க, உண்மையானதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நல்ல அமல்களை செய்கிற விஷயத்துல என்ன இருக்கணும், நமக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும், ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 10 விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம கேட்டிருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை என்ன செய்யறதுக்கு என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா இதன் பொருட்டா நமக்கு எதை கொடுப்பாங்க, சொர்க்கத்தையும் கொடுப்பான். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களே என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதற்கு அடுத்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மனம் போன போக்கில் வாழாதீங்கன்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் பேனா எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பேனா எடுத்து வந்திருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ். யாரை பற்றி எழுதணுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் அப்படி பிரிச்சுக்கங்க. 7:32 8 மணிக்கு நம்ம பள்ளிவாசலில் பாங்குங்களா, 7:55 வரைக்கும் என்ன செய்யலாம், எழுதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி போட்டு என்ன செய்யுங்க, எழுதுங்க. அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் என்ன செய்வாங்க, செய்தி என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்போம். வச்சு எழுதுறதுக்கு பேப்பர் வேணுமா, பேனா வேணுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எழுதுங்க. பேனா இல்லாதவங்களுக்கு பேனா தர்றோம் இன்ஷா அல்லாஹ். பேப்பர் கிடைச்சவங்க, பேனா கிடைச்சவங்க எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். பேனா வேணுங்களா? பேனா இல்லை, எழுதலைன்னாலும் பரவாயில்ல, உட்காந்துருங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. பேனா வேணுங்களா ஜி? பேப்பர் கொடுமா. இங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. லேடிஸ் பகுதியில் பேனா கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அடிஷனல் பேப்பர் கேட்டாலும் கொடுக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதணும். நானே எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்குது என்னங்க? கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட இருந்து செய்தி வாங்கினா இன்னமும் எப்படி சொல்லலாம்ங்கிறது எனக்கு ஒரு இது இருக்கும். அசல் பாடம் என்ன தெரியுங்களா? இப்போ இதனுடைய கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
ஒரு பக்கம் தொழுகையாளியாக, ஒரு பக்கம் நோன்பாளியாக, ஒரு பக்கம் ஜக்காத் கொடுக்குறவரோ, ஒரு பக்கம் ஹஜ்ஜு கொடுக்குற, இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட். இது எல்லாத்துக்கும் மேல நாம சொல்ற வார்த்தையின் மூலமாக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசராக மாறினார்னா அது இந்த மஜ்லிஸ் என்ன செய்யப்பட்டுச்சு? கபூல் செய்யப்பட்டதாக. அதுதான் நம்மளுடைய நோக்கம். என்னதுங்க? அதுதான் நம்மளுடைய நோக்கம். பேனா ஒன்று கொடுங்க இவங்களுக்கு. பேனா இருந்தால் ஒரு பேனா இவருக்கு கொடுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ பிறந்தாங்க, எப்போ வஃபாத் ஆனாங்க, உங்களுடைய தாய் தகப்பன்கள் யார், அவங்கள பற்றி நாம் கேட்டிருக்கிற ஹதீஸுகள் என்ன, அவங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பயன் என்ன, எல்லாத்தையும் என்ன செய்யலாங்க? எழுதலாம். பேனா எழுதலையா? அந்த பேனா அவங்கள்ட்ட கொடுங்க. யாருக்காச்சும் ஒருத்தர் எழுதுறவங்கள்ட்ட கொடுங்க. எளிமையை கொண்டு வந்துட்டீங்க. முக்கியமாக பேரும் ஃபோன் நம்பரும் எழுதிருங்க. பேனா ஃபுல்லு. முக்கியமாக பேரும் ஃபோன் நம்பரும் எழுதிருங்க. லேடிஸில் இருக்கவங்களுக்கு அங்கேயே ஃபுல் ஆயிடுச்சு. பேனா ஒரு 4 பேனா வாங்கிட்டோம். ஒரு 5 பேனா வாங்கிட்டு வந்து. பேனா இருக்குங்களா? இந்த பேனா இருக்காம வாங்கிக்க தம்பி. எழுதிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துருங்க.
எழுதலாம்.
பேரும் ஃபோன் நம்பரும் போட்டுருங்க மறக்காமல். பேரும் ஃபோன் நம்பரும் போட்டுருங்க. பேப்பர் கூட பேப்பர். நேரம் ஆயிடுச்சு, நிறைவுக்கு வந்துடுங்க. ஆர்வமாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்யட்டும். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியில் மீலாது விழா இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்த வாரம் இந்த பரீட்சைக்கு உண்டான ரிசல்ட்டு இன்ஷா அல்லாஹ் இருக்குது. குர்ஆன் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீலாது விழாவில் கத்தம் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக யாசின் ஓதிட்டு வாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை ஓதி முடிச்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு விட்டுற வேணாம். யாசின் ஷரீஃப் என்ன செய்யுங்க, ஓதிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹதியா பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே மெல்ல மெல்லமாக பேப்பரை பாஸ் பண்ணிடுறீங்களா? துவா ஓதணும். பாங்க் சொல்கிறக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. கண்டிப்பாக
ஃபோன் நம்பரு, பேர் எழுதிருங்க. தல்ஹா இங்கே வா. துவா ஓதலாங்களா? இந்த கடைசியில் கொஞ்சம் لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் ஏமாற்றலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. நல்ல அமல்களையும் நல்ல சாலிகான அமல்களையும் செய்வதற்குண்டான நசீபையும் சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. சொல்லப்பட்ட 10 அமல்களில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து செய்வதற்குண்டான நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. குல் ஹுவல்லாஹுடைய சூறாவை தொடர்ந்து ஒரு முறை ஒவ்வொரு நாளும் 10 முறை ஓதுவதற்குண்டான ஞாபக சக்தியும் அதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதன் மூலமாக அல்லாஹ்வே உன்னை நாங்கள் நெருங்குவதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.